உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனையல்லால் நும் மிச்ச சொல்லினும் தோள் குலைக்கப்படும் அன்னமீர் மன்னப்படும் அரவாணனை வன் துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் தீர்ப்பாரை யாமனி எங்க நன்னாடுதும் அன்னமீர்ங்கிற 10 பாசுரங்கள். அதில் இது ஒரு அழகான பாடல். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனை அல்லால் நும் இச்சை சொல்லி நும் தோள் குடைக்கப்படும் அன்னமீர். வடக்கே இருக்கக்கூடிய துவாரகை, தெற்கே இருக்கக்கூடிய தட்சிண துவாரகையான மன்னார்குடி, இந்த ரெண்டையும் சேர்த்து ஆழ்வார் பாடுற ரொம்ப அற்புதமான பாசுரம். பாட்டுல பார்த்தோம்னால் துவராவதி என்று தான் உள்ளது துவாரகை. துவாரம்னு சொன்னால் வாயில், பெரும் பொந்து. இதை ஏன் துவாரவதி துவாரவதி துவாரிகான்னு சொல்றோம்னா, நம்முடைய பாரத தேசத்துக்கே நுழைவாயில போலே மேற்கு சமுத்திர கரையில் உள்ளது. நம்முடைய மேற்கு பக்கத்தில் இருக்கிறது கூர்ஜர மாநிலம். இப்ப குஜராத்னு சொல்றோம், பழங்காலத்துல கூர்ஜரம்னு சொல்லுவார்கள். அதனுடைய மேற்கு எல்லையில் இருக்கக்கூடியதான் துவாரவதி பட்டணம். கோமதி நதி அற்புதமாக பிரவகிக்கிறாள். கோமதி நதியினுடைய ஆற்றங்கரையிலே, நதி கரையிலேயே கண்ணன் ரொம்ப ஆச்சரியமான பட்டணத்தை ஸ்தாபிச்சிருக்கார். இந்த நதிக்கே ஒரு சிறப்பு. பகல் வேளை ஒரு 8-9 மணிக்குள்ளே நீராடி வேண்டிய தர்ப்பணங்களை முடிச்சுடணும். அது வரைக்கும் நதியினுடைய மட்டம் உயர்ந்திருக்கும். ஆற்றினுடைய தண்ணீர் கடலுக்குள் போகும். அதனால தண்ணீர் நீராடுவதற்கும் குடிப்பதற்கும் ஏற்றதாக தூய தண்ணீராக இருக்கும். ஆனா பகல் 9 மணி 10 மணி ஆயிடுச்சுன்னா ஆற்றோட உயரம் மட்டம் குறைஞ்சிடும், கடலோட மட்டம் அதிகரிச்சிடும். அதனால கடல் தண்ணீர் ஆற்றுக்குள்ளே வந்து ஆற்று நீர் உப்பு நீராக கரிக்கும். இதுவே ஒரு ஆச்சரியம். அதனால துவாரகை அந்த நீர்க்கரையில் தான் உள்ளது. துவாரகை சன்னிதானத்தை சேவிச்சோம்னால் எத்தனையோ குண்டு வெடிப்புகளுக்கும், எத்தனையோ படையெடுப்புகளுக்கும், ஆக்கிரமிப்புகளுக்கும் தாண்டி அது அத்தனையும் அடிபட்டால நிமிர்ந்து நிற்கக்கூடிய கோபுரம், உயர்ந்த சன்னிதானம் துவாரகை. துவாரகை சன்னிதானத்துக்குள்ளே கண்ணன் துவாரகாதீசனாக அற்புதமா சேவை கொடுக்கிறார். பஞ்சத்வாரகைன்னு நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுல பிரதானமான துவாரகை இதுவே. இதிலிருந்து தள்ளி சத்து தூரம் உள்ளே கடலிலே பிரயாணம் பண்ணி போனோமானால் அவ்விடத்திலே தான் பேட் துவாரகா வருகிறது. பேட் துவாரகாருடைய சரித்திரம் என்ன, எங்க குச்சேலர் வந்து கண்ணனை சந்தித்தார், அதெல்லாம் அந்த கதை வரைச்சே தனியா சொல்றேன். இப்ப நாம சேவிச்சிருக்கிறது துவாரகா பட்டணம் கோமதி நதிக்கரையில். பெருமானுக்கு ஓரொரு வேளையும் புது புது அலங்காரம். கார்த்தால 5:30 மணிக்கு ஒரு அலங்காரம், 7:30க்கு ஒரு அலங்காரம், 9:30க்கு ஒரு அலங்காரம், 11:30க்கு ராஜபோக், அதான் ராஜா அலங்காரம். ஒரு நாளும் கண்ணன் எழுந்ததிலிருந்து வெவ்வேறு அலங்காரம் பண்ணிக்கிறார். உத்தாப்பன் உத்தாப்பன்னுவா. விடிய கார்த்தால எழுந்திருக்கிறச்சே திருப்பள்ளி எழுச்சி. அப்ப சிறு குழந்தை சோம்பல் முறிச்சுக்கிறாப்புறம் எழுந்திருப்பார். 7:30 மணிக்கு பால் தயிர்லாம் சாப்பிட்டுட்டு குவாலா மாடு மேய்க்கிறதுக்காக புறப்படுவார். அப்புறம் 9:30 மணிக்கு சிற்றுண்டி உட்கார்ந்து சாப்பிடுவார். 11:30 மணிக்கு பெரும் போகம் ராஜபோகத்தை சாப்பிடுவார். எதுதா போலேயே கண்ணனுடைய திருத்தாயாருடைய அற்புதமான சன்னதி. ஒரு ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமி உற்சவத்தும் போது இந்த ஊருக்கு போனோம்னா நிற்கிறதுக்கு இடம் கிடைக்காது. ஒத்தொத்தரும் பக்தர்கள் மேலதான் முட்டிண்டு நிற்கணும். அதே போல சரத் பூர்ணிமாம் போது இந்த ஊருக்கு போனோம்னா சுமார் 2-3 லட்சம் ஜனங்கள் அந்த பட்டணத்தில் இருப்பார். ரொம்ப அற்புதமான துவாரகை நகரம். இதைத்தான் கண்ணன் ஏற்படுத்தினார். கடலோடு இந்த இடம், அதிலிருந்து வாங்கி வாங்கி அந்த கடலை குறைச்சு இந்த பட்டணத்தை ஏற்படுத்திட்டார். அதனால இன்று மட்டுமல்ல, இது என்றோ இந்த விஷயத்தை கண்ணன் துவக்கி வச்சார். இந்த பட்டணம் தான் 3வது யுகமான துவாபர யுகம். துவாபர யுகத்தினுடைய கடைசி நாளில் கடல் துவாரகை பட்டணத்தை கொண்டது. கண்ணனும் புறப்பட்டு போனார். துவாரகையும் அழிந்தது. அழியறதுக்கு முன்னாடியே கண்ணன் அங்கிருந்து எல்லாரையும் கிளப்பிட்டார். அதை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்கு.
அகழ்வாராய்ச்சி எல்லாம் பண்ணுவாளோ இல்லையோ, அதை பத்தி சொல்றேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் முக்கியமான செய்திகள் உள்ளன. ஆனா எப்ப அந்த கட்டத்துக்கு நாம வரமோ, துவாரகையே கடல் கொண்டு விட்டதுங்கிற கட்டத்தின் போது அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் என்னென்னவா இருக்குங்கிறத மேல சொல்றேன். இப்போதைக்கு துவாரக பட்டணத்தை நன்கு நாம சேவிச்சுட்டோம். ஆனா ஆச்சரியம், பட்டணத்தை நிர்மாணம் பண்ணவர் மதுரா நகரத்திலிருந்து இருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் ஒரே நாள் ராத்திரிக்குள்ள அங்க கொண்டு போய் குடிபுகுத்துட்டார். கண்ணனுக்கு இது ரொம்ப கைவந்த கலை போல் இருக்கு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, அவர் பிறந்தன்னைக்கே ஒரு நாள் ராத்திரியில கோகுலத்துக்கு போயிட்டார். சட்டுன்னு ஒரு நாள் கோகுலம் அந்த கிராமத்தை விட்டுட்டு திரும்ப மதுரைக்கு வந்து விட்டார். ஒரே நாள்ல மதுரையை விட்டுட்டார். கிளம்பி மொத்த பேரையும் துவாரகையில கொடுத்துன்னு வச்சு விட்டார். இப்ப கண்ணன் மதுரையை விட்டுட்டு துவாரகைக்கு போகணும் இல்லையோ, அவர் எப்படி புறப்பட்டாருங்கிறதான் அடுத்த அத்தியாயம் சொல்றது. 51வது அத்தியாயம். கடந்த அத்தியாயம் கடைசி வரி பார்த்திருக்கோம். நிர்ஜகாம புறத்வாராது பத்மமாலி நிராயுதா, தன்னுடைய பட்டணத்தின் வாயிலிருந்து தாமரை மாலை அணிந்து கொண்டு கையில் ஆயுதம் ஏதும் இல்லாமல் கண்ணன் வெளியே புறப்பட்டான். ரெண்டு பக்கத்துல ரெண்டு பேர் முற்றுகையிட்டு இருக்கா. ஒரு பக்கத்துல காலயவனங்கிற யவனேஸ்வரன் 3 கோடி சேனையோட வந்திருக்கான். இன்னொரு பக்கத்துல முற்றுகையிடுறதுக்கு ஜராசந்த மன்னவன் வந்து கொண்டிருக்கிறான். ரெண்டு சண்டையுமே வேண்டான்னுட்டு பயந்தா போலே நடித்து கொண்டு கண்ணன் வேகமா வெளியேறார். தம் விலோக்கிய வினிஷ்காந்திரம் உஜ்ஜிகானம் இவோடுபம் தர்சனீய தமம் ஷியாமம் பீத கௌசேய வாசசம். வெளியே வந்த கண்ணனை பார்த்துட்டு முதல்ல கண்ணன்னு காலையவனன் புரிஞ்சுக்கல. இவன் யாரோ தம் பயந்து போய் ஓடுறான் போல் இருக்கு, போதே நில்லு நில்லுன்னா. ஆனா கண்ணனுடைய திருமேனி அழக பார்த்துட்டு நாரதர் தானே யவனேஸ்வரனுக்கு வந்து சொன்னார், கண்ணன் அங்க இருக்கார், ஜராசந்தனுக்கு உதவிக்கு நீ போ, அவனோட சண்டை போடு என்று நாரதர் சொன்னாரே. அப்ப கண்ணன் எப்படி இருப்பான்னு அவர் விளக்கி இருக்கார் போல் இருக்கு. அந்த அழகத்தனை இந்த பிள்ளைனிடத்துல இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீவத்சவக்ஷம் பிராஜத் கௌஸ்துபவாக்த கந்தரம் பிருது தீர்க்க சதுர்பாகும் நவ கஞ்சாருரேக்ஷணம் நித்திய பிரமுதிதம் ஸ்ரீமத் சுகபோலம் சுச்சிஸ்மிதம் முகாரவிந்தம் பிப்ராணம் ஸ்புரன் மகர குண்டலம். அழகிய காதணிகளை அணிந்து கொண்டார். தாமரை போன்ற திருமுக மண்டலம், அதிலே நீண்டிருக்கக்கூடிய வளர்ந்த திருக்கண்கள், அந்த கண்களையே பார்த்துருக்கு. மலர்ந்த தாமரையை போன்ற திருவாய், தாமரை கொடி போன்றிருக்கிற திருமூக்கு, அழகிய காதுகள், நீண்ட கழுத்து, அதற்காட்டிலும் நீண்டு பருத்து உருந்து திரண்டிருக்கக்கூடிய 4 தோள்கள், அதிலே பிடித்த திவ்யமான ஆயுதங்கள். என்ன அழகு என்ன அழகு! இவன் தான் நாரதர் சொன்ன பிள்ளையா இருக்கணும். ஆனா அவரே அப்படி பயந்து ஓடுறார், என்னோட சண்டைக்கு வருவார்னு எதிர்பார்த்தேனே என்று நினைத்தவன் இது நிச்சித்திய யவனஹா பிராத்ரவந்தம் பராங்முகம், தான் நில்லு நில்லுன்னு சொல்றது கூட கேட்காம ஓடிட்டு இருக்காரோ இல்லையோ, இவன் தான் அந்த பிள்ளையா இருக்கணும். நிச்சயம் ஓடாதேன்னு தடுக்கிறான். பலாயனம் எதுகுலே ஜாதஸ்ய தவன உச்சிதம். இந்த மாதிரி எதிரி வாசல்ல காத்துட்டு இருக்கிறச்சே ஓடுறதுங்கிறது எதுகுலத்து அரசனுக்கு ஏற்றதே அல்ல. கண்ணனே ஓடாதே. சோபி பிரவிஷ்ட தத்ரான்யம் சயான்யம் ததிரிசே நரம் நன்வசௌ தூரமானிய சேதே மாமிக சாதுவது. கண்ணன் இவன் சொன்னதெல்லாம் கேட்டுக்கவே இல்லை. வேகமா ஓடினார். குஜராத்துக்குள்ள முதல்ல கண்ணன் நுழையிறார். ஓடி வரார். மதுராப்பட்டினத்திலேருந்து பயந்தது போல நடிச்சுன்னு ஓடி வரார். ஓடி 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 அகமதாபாத், குஜராத்தினுடைய முதல்ல இருக்கும் இல்லையோ, அகமதாபாத்ல இருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்தில் டாக்கூர் துவாரகாங்கிற இடம் உள்ளது. அந்த இடத்துலதான் இப்ப நடக்க போற கதை. கண்ணன் வேகமா இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டார். அங்க வந்து ஒரு குகை. அந்த குகைக்குள்ள முச்சுக்குந்தன்னு ஏற்கனவே ஒருத்தர் படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு இருக்கிறவர் நன்னா நீண்ட உறக்கத்தில் இருக்கிறார். சவுண்ட் ஸ்லீப்புங்கிற மாதிரி அத போல நீண்ட உறக்கத்தில் இருக்கார். கண்ணன் இப்ப அந்த குகைக்குள்ள ஓடி வந்துட்டு படுத்துட்டு இருக்கிறவனை நன்னா பார்த்துட்டு ஒரு தட்டுட்டு பக்கத்துல போய் ஒளிஞ்சு விட்டார். பின்னாடியில இருந்து காலையவனன் துரத்தி கொண்டு வருகிறான். பார்த்தா குப்புறப்படுத்துன்னு தூங்கிட்டு இருந்தான். தூங்குறவனை பார்த்தா கண்ணனாட்டமே இருந்தது. நம்ம கிட்டே இருந்து பயந்து ஓடி வந்துட்டு குப்புறப்படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கியா என்று இந்த பின்னாடி துரத்தின்னு வந்த காலையவனனுக்கு கோபம். ஓங்கி அவனை உதைச்சு எழுப்பினான். எழுப்பினவன் ஒண்ணும் புரியாத மலங்க பார்த்தான். தூங்கிட்டு இருந்தவன் முச்சுக்குந்தன், எழுப்பி இருக்கிறவன் காலையவனன், மறைஞ்சின்று இருக்கிறவர் கண்ணன். முச்சுக்குந்தன் காலையவனை பார்த்தவுடன் காலையவனன் மொத்தமா எரிந்து சாம்பலாகி கீழ் விழுந்துட்டான். ஏன் நடந்தது என்ன நடந்ததுன்னு ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல. அப்பதான் கண்ணன் அங்கிருந்து வெளிப்பட்டான். திவ்யமான தரிசனம் முச்சுக்குந்தனுக்கு கிடைச்சது. கண்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீ யார், ஏன் இவன் பிராணனை விட்டுட்டான், இப்படி என்ன நடக்கிறது இந்த இடத்துல ஒண்ணும் புரியலையேன்னு கேட்கிறான். இதுதான் இப்ப சன்னிவேசம் ரொம்ப அழகான இடம்.
இன்னைக்கு நாம ரணச்சோடராயன் அந்த பெருமாளுக்கு திருநாமம். டாக்கூர் துவாரே அற்புதமான ரொம்ப அழகான கோவில், பெரிய கோவில். உள்ளுக்குள்ள போறோம், கண்ணனை சேவிக்கிறதுக்காக ஒரே ஒரு மண்டபம் தான். மண்டபத்துக்கு நேர கண்ணன் எழுந்தருள் இருக்கார். ரணச்சோடு ராய் என்ன அந்த பெருமாளுக்கு திருநாமம். ரணன்னா யுத்தமுல்யம். ரணச்சோடு ராய் யுத்த பூமியை சண்டை களத்தை விட்டு விட்டு ஓடி வந்தவர். 5 துவாரகைகள். ஒன்னும் இந்த டாக்கூர் துவாரகா ரணச்சோடராய், மத்தொன்னுதான் ஏற்கனவே பார்த்தோம் கோமதி துவாரகா, இன்னொன்னு நடுவுல சின்ன ஊர் மூல துவாரகா. இது கோமதி துவாரகாக்கு அப்புறம் தாண்டி கடலுக்குள்ள இருக்கிற பேட் துவாரகா, அப்புறம் ராஜஸ்தானத்தில் இருக்கிற நாத துவாரகா மீராபாயாலே பெருமை பெற்றது, வல்லபாச்சாரியரால பெருமை பெற்றது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பஞ்சத்வாரகாங்கிற. நடுவுல காங்க்ரோலி துவாரகான்னு ஒரு பெயர் உண்டு. சில பேர் போறா, சில பேர் அதுக்கு போவது கிடையாது. இருக்கட்டும், கண்ணன் எழுந்தருள் இருக்கிற எந்த இடமும் நமக்கு உத்தேசம் தானே. இப்ப இந்த டாக்கூர் துவாரகா நடந்த இடம், அந்த குகையிலே ஒருத்தன் எரிஞ்சு சாம்பலாய் போய் கண்ணன் முச்சுகுந்தனுக்கு அருள் புரிந்ததே அதே இடத்துலதான் இன்னைக்கு கோவிலே அமைஞ்சிருக்கு. இது மத்வாச்சுதம் மூடா தம் பதா சமதாடயத்து தேகஜேனாக்னினா தத்தா பஸ்மசாத் அபவத்து க்ஷணாத். அக்னி நெருப்பு பற்றி கொண்டு அந்த காளையவனன் எரிஞ்சு கீழே விழுந்துட்டான். இப்ப முன்கதை சொல்றாரு என்ன நடந்ததுன்னுட்டு. ஏன்னா யாரோ ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, எழுப்புறாரு, எழுப்பினோடனே பிராணனை போடுறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. ச இக்ஷ்வாகு குலே ஜாதா மாந்திராத் தனயோ மகான் முச்சுகுந்த இதிக்யாதா பிரம்மண்யா சத்யசங்கரா. மாந்தாத்தாவனுடைய பிள்ளை முச்சுகுந்தன். இப்ப நாம பாக்குறது திரேதாயுகத்தின் சரித்திரம். இவன் ரொம்ப நாளா தேவர்களுக்காக உதவி பண்ணி, தேவர்களுக்கு அசுரர்களுக்கு யுத்தம் நடந்தால் இவர் தான் போய் உதவி பண்ணி தேவர்களுக்கு ஜெயிச்சு கொடுப்பார். ஒரு தடவை பெருத்த யுத்தம் நடந்தது, வெகு நாள் நடந்த போர். அதில் இவர் தேவர்களை எல்லாம் ஜெயித்து கொடுத்துட்டார். அப்போ இவங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேடு தரேன் அப்படின்னு தேவேந்திரன் சொல்றான். பிரஜா காலயத்தே கிரீடன்னு பசுபாலோ யதா பசூன்னு வரம் விருணீஸ்வ பத்ரந்தே ரிதே கைவல்ய மத்தியனஹ. மோட்சத்தை தவிர என்கிட்ட என்ன வேணா கேடு, ஏன்னா அது ஜனார்தனன் தான் கொடுக்கணும், எங்களால கொடுக்க முடியாது. வைகுந்த பிராப்தியை தவிர என்ன வேணுமோ கேள்னா. அப்ப இவன் பதிலுக்கு கேட்கிறான், ஸ்வாபம் யாத்தம் யஸ்து மத்தியே போதையே துவாம் அச்சேதனஹ சத்வயா திருஷ்டமாத்திரஸ்து பஸ்மீபவத்து தக்ஷணாது. நான் ரொம்ப நேரம் யுத்தம் பண்ணி ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், நன்னா ஒரு இடத்துல படுத்து தூங்கணும், எனக்கு அந்த தூங்குறதுக்கு இடத்த காட்டுனா இந்த குகையை காட்டினான். மேல தேவர்கள்லாம் ஒரு வரம் கொடுக்குறா, நீ நன்னா தூங்கு, யாரானும் உன்னை குறுக்க பூந்து எழுப்பினா கண்ணை திறந்து பாத்தியானா அவர்கள் சாம்பலா விழுந்துடுவார்கள்னு வரம். அந்த வரம் தெரிந்திருக்கிற கண்ணன் தான் வீண காலைவனோட சண்டை போட வேண்டாம்னுட்டு வேணும்னு இந்த குகைக்குள்ள வந்து புகுந்தார். அவனும் பொறியில் வந்து சிக்கி கொண்டான். இவன் கண்ணை திறந்த உடனே அவனுக்கு உயிரே போடுது. தமாலோக்கிய கனசியாமம் பீத கௌசேய வாசசம் ஸ்ரீவத்சவக்ஷசம் பிராஜத்து கௌஸ்துபேன விராஜிதம். அழகுற கோலனில் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியின் 4 தோளும் என் நெஞ்சன் நிறைந்தன. என் இருக்கக்கூடிய அழகான கண்ணனை காளையவனன் போயிட்டான். முச்சுகுந்தன் சேவித்துக் கொள்றான். முச்சுகுந்தன் கேட்கிறான், நீ யார்? கோ பவானிக சம்பிராப்தா விபினே கிரிகஹ்வரே பத்யாம் பத்மபலாசாப்யாம் விசரஸ்ய உருகண்டகே ஸ்வஜன்ம கர்மகோத்திரம் வா கத்யதாம் எதி ரோச்சதே. என்ன அழகு, என்ன குணம், என்ன மௌதுரியம், என்ன ஔதாரியம், நீ யாருன்னு கேட்க, நான் தான் வாசுதேவன். அவதீர்ணோ யதுகுலே கிருஹ ஆனக துந்துபேஹே வதந்தி வாசுதேவேதி வசுதேவ சுதம் ஹிமாம். நான் தான் வசுதேவனுக்கு பிள்ளை, வாசுதேவன் திருநாமம். பூபாரம் தவிர்ப்பதற்காக வந்து பிறந்தேன். பிள்ளாய், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள். கண்ணன் சொல்றார், விமோகிதோயம் ஜன ஈச மாயையா त्वदीयया त्वां न भजन्त्यनर्थदृक् सुखाय दुःख प्रभवेषु सज्जते गृहेषु योषित புருஷஸ்ச வஞ்சிதா. நான் வரம் கேட்கறதா இல்லை, எப்போதும் உன்னிடத்தில் நெஞ்சு மாறாமல் இருக்கவை. உன் திருவடி கிடைச்சுட்டதுனாலே மற்றொன்றில் ஆசை இருக்கக்கூடாது, பக்தியே கொடு என்று பிரார்த்தித்து கொண்டான். கண்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஓ, இதை கேட்டிருக்கார், இதுதான் சரியான கேள்வி. நான் உன்னை பரீட்சிக்கிறதுக்காக வரம் வேணுமான்னு கேட்டுட்டேன். நல்ல வேளை நீ நன்கு திருடமா நின்னுட்டாய். எப்போதும் எங்களிடத்துல உனக்கு பக்தி இருக்கட்டும். விசரஸ்வமஹீம் காமம் மை ஆவேசித மானசா அஸ்துவேவ நித்யதா துப்யம் பக்திர் மை அனபாயினி. என்னிடத்துல நீங்காத பக்தி எப்போதும் இருக்கட்டும். அடுத்த பிறவியில் என்னையே நீ வந்து அடைவாய் என்று பெருமான் அவனுக்கு அனுகிரகித்தார். அதோட முச்சுகுந்தனத்து கண்ணன் அனுகிரகித்தது முடிஞ்சது. மேலே கதை பார்ப்போம்.